அங்க வரும்போது எனக்கு என்ன அறியாம என்ன பண்ணேன், தலைவர் அப்படின்ட்டேன். அவரு திரும்பி ரியாக்ட் பண்ண உடனே எனக்கு இப்போ வரைக்கும் யூடியூப்ல அது செம்ம ட்ரெண்டிங். யார் எடுத்து போட்டாலும் அது ட்ரெண்டிங் ஆகிடும். ஏய் நான் டூப்ளிகேட்டு, அவர் தான் ஒரிஜினல், ஒழுங்கா பிடிக்கிட்டு ஒழுங்கா. தலைவர் வந்து அதுல ஸ்டைலு, மாசு, பஞ்சு எல்லாமே தெருக்கி விட்டுருப்பாரு. அப்பதான் முடிவு பண்ண, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி சினிமாவுக்குள்ள டீ தூக்குற வேலை கிடைச்சாலும் டீ தூக்குற வேலையை பாருக்கும், ஆனா சினிமா விட்டு வெளில போக கூடாது. பிக் பாஸ் எப்படி சொல்றது, சுயநலம் இல்லாமல் புதநலமாக வாழும் ஒரு மனிதர். சித்தோனை பத்தி பேசும்போது டைங்கரம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை பத்தி ஏதாச்சும் அப்டேட் இருக்கு? தேவாதி தேவா மொமெண்ட். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவர் கூட வந்து ஒரு பாடி கார்டு அந்த மொமெண்ட்ல வந்திருப்பீங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல் உங்களுக்கு? உண்மையா சொல்ல போனா கைகளாம் நடிக்கிருச்சு எனக்கு ஒரு தடவை. உள்ள என்ட்ரி ஆகும், உள்ள என்ட்ரி ஆகும்போது டான்ஸ் ஆடும்போது ரசல் மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, டே எக்கார்ந்த கொண்டு தலைவர் ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறதோ இல்லை போய் அவர்கிட்ட போய் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்ம் மட்டும் எதையுமே பண்ணக்கூடாது, ஒழுங்கா டான்ஸ் ஆடிட்டு ஒழுங்கா டான்ஸை போயிட்டு போகணும், ஆர்வத்தெல்லாம் கட்டுப்படுத்துங்கன்னாங்க. சரிங்க பஸ். அங்கே வரும்போது எனக்கு என்ன அறியாம என்ன பண்ணிட்டேன், தலைவர் அப்படின்ட்டேன். அவரு திரும்பி ரியாக்ட் பண்ண உடனே எனக்கு அவர் ரியாக்ட் பண்ண மாட்டார் நினைச்சேன். நான் சும்மா அப்படி டான்ஸ் ஆடிட்டு வரும்போது அவரு இது வணக்கம் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷம். ஸ்டெப்லாம் மறந்துச்சு. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நேர்ல பார்த்தேன். ஆமா, அதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டெப்லாம் விட்டுருவேன், இப்படிதான் ஆடிட்டு இருப்பேன். ஏன்னா அவர் எனக்கு ரியாக்ட் பண்ணிட்டாரு அந்த சந்தோஷத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் மூவ்மெண்ட் முடிச்சு போச்சேன். அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இன்னொன்று அதை விட இந்த வரலாற்று அதுன்னு சொல்லுவாங்கல்ல, ரீக்ரியேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பாஷாவோட ரீக்ரியேஷன் பண்றப்ப அந்த 4 பேர்ல நானும் ஒரு ஆள். இப்போ வரைக்கும் யூடியூப்ல அது செம்ம ட்ரெண்டிங். யார் எடுத்து போட்டாலும் அது ட்ரெண்டிங் ஆகிடும். அது கட் பண்ணி மீமா போட்டாலும் சரி, நான் பிளாக் ஷீப் பேஜ்ல இருந்து வந்தாலும் சரி, அது இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங் தான். அந்த மொமெண்ட் தான் ரொம்ப பெருசா இருந்துச்சு. சொல்லுங்க அதை பத்தி. எனக்கு அதான் இந்த பாசிட்டிவ் ஆரான்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்படி நம்ம ஃபீல் பண்ணிட மாட்டோம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா அன்னைக்கு தெரிஞ்சது தலைவரோட பாசிட்டிவ் ஆரா என்னன்ட்டு. தலைவர் கூட வந்து அவ்வளோ பைபா ஏறுறோம். இன்னொன்று நடந்து வரும்போது தலைவர் மாதிரி நடந்து வருவேன். அப்போ வந்து டேய் நான் டூப்ளிகேட்டு, அவர் தான் ஒரிஜினல், ஒழுங்கா பிடிக்கிட்டு ஒழுங்கா. அவர் மேலே ஸ்டெப் ஏறும்போது ஒரு மாதிரி இருந்தேன். மேலே ஏறி நிற்கும் போது அந்த கத்தரை சவுண்டு யாருக்கு அந்த கிடைக்குமோ தெரியாது. அந்த மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் தான் கூட நிற்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். எனக்கு அந்த டைமில் கிடைச்சது வந்து அப்படி கத்துறப்ப அந்த வைப் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு மாதிரி புல்ல இருக்குது. உண்மையாக சொல்றேன், இந்த ஸ்பீக்கர் பக்கத்தில் இருந்த ஒரு மாதிரி இவ்வளோ பக்கத்தில் இருந்த ஒரு கிடைக்கல, அது அவ்வளோ ஆடியன்ஸ் இருந்து வருது. அதனால தான் இந்த மனுஷன் இவ்வளோ பாசிட்டிவாகவும் இவ்வளோ ஆரோக்கியமாகவும் இவ்வளோ நல்ல விஷயம் யோசிக்க முடியுது. ஏன்னா அவருக்கு அவ்வளோ வைப் வருது. அது பக்கத்தில் நிற்கிற நம்மகிட்ட வரும்போது அது நமக்கு கொஞ்சோண்டு கிடைச்சாலே நம்மளுக்கு போதும் பெரிய ஆள் ஆகிடும் போல இருக்கு. ஸோ அது மேபி அந்த வைப்பு கூட இருக்கும், அந்த ஆறா கூட இருக்கலாம் நம்ம அடுத்த கடத்துக்கு போகிறதுக்கான விஷயங்கள். ஓகே, அவரை பற்றி சில கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் திஸ் ஆர் தட்டில். அதை ஃபஸ்ட்டு கேட்டுடுறேன் உங்ககிட்ட. ஸோ உங்களோட ஃபேவரட் மூவி எதுன்னு சொல்லுங்க. திஸ் ஆர் தட்டு தான் 2000 அப்புறமா வந்த ரஜினியோட படங்கள் கேட்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டையா இல்லை காலாவா? காலாவா படையப்பாவா? படையப்பாவா சந்திரமுகியா? படையப்பாவா எந்திரனா? படையப்பாவா சிவாஜியா ஜெயிலரா? சிவாஜி. எனக்கு அப்போ கேமராமேன் விளையாடிட்டு இருந்தேன். எங்களுக்கும் சிவாஜி தான் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் அதான் சொல்றேன், நம்ம யங்ஸ்டரா இருக்கும்போது தலைவர் படத்தை சின்ன குழந்தையா போய் படையப்பா நம்மளுக்கு பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு செலிப்ரேஷன் வைஸ் போறோம்ல அந்த எங்க டீனேஜுக்கு, அப்போ வந்த படம் சிவாஜி. இன்ன வரைக்கும் தலைவருக்கு இன்னொரு அந்த மாதிரி ஒரு படம் வேணும். இப்போ படங்கள் எல்லாம் பயங்கர மாசு தான், ஆனா தலைவர் வந்து அதுல ஸ்டைலு, மாசு, பஞ்சு எல்லாமே தெருக்கி விட்டுருப்பாரு. எனக்கு அந்த மாதிரி இன்னொரு படம் தலைவருக்கு வந்து பஞ்சா. தலைவர் நாங்கள் எங்கே தான் யோசிப்போம், அவர் வந்து ஏஜ்டாக நாங்கள் யோசிக்கவே மாட்டோம். ஸோ இப்போ இருக்கவங்களாம் அந்த ஏஜ்டாக வந்து அவர் வயசுக்காரமாக அந்த இடத்துல அவர் மெச்சூர்டான கேட்டு கொடுக்குறாங்க. தலைவா நீங்கள் இன்னமும் டான்ஸ் ஆடுங்க, இன்னமும் பண்ணுங்க, நாங்கள் ரசிப்போம். ஸோ அதுமாரி இன்னொரு படம் வந்துச்சா இன்னும் எனக்கு அது கடைசி படம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஏதோ அப்டேட் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு தாங்க இருக்காங்க, அது பிரச்சனையே கிடையாது, வரும் தலைவர் படம் அது இன்னும் வரும். ஓகேண்ணா. ஸோ ரஜினி அவர்கள் கூட எந்த டைரக்டர் சேர்ந்தால் நல்லா இருக்கும்? ஸோ அதுவும் திஸ் ஆர் தட்டு தான், அதுவும் கேட்டுறேன். ஸோ ரஜினி சார் அண்ட் பாலச்சந்தர் காம்போ, அது இல்லாட்டி ரஜினி சார் எஸ்பி முத்துராமன் காம்போ, எதை சூஸ் பண்ணுவீங்க? எஸ்பி முத்துராமன். ஓகே, எஸ்பி முத்துராமன், சுரேஷ் கிருஷ்ணா, கேஎஸ் ரவிக்குமார். சங்கர் சார், சுந்தர்சி. இப்போ அவர் தான். சுந்தர்சியா லோகேஷ் கனகராஜா? சுந்தர்சி. நெல்சன் ஜெயிலர் 2. ஓகேண்ணா. வில்லன்ஸ் ஆஃப் ரஜினி, அதாவது ரஜினிக்கு இவரை வில்லனை போட்டாதான் மாசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் திஸ் ஆர் தட் கேட்கிறேன். ஆனந்த் ராஜா இல்ல விஜய் சேதுபதியா?
ஆனந்தராஜ் பாஷா. ஆனந்தராஜா இல்ல ராதா ரவியா? ராதா ரவி. ராதா ரவியா ரகுவரனா? ரகுவரன். ரகுவரனா ரம்யா கிருஷ்ணாவா? ஆஹா, ரெண்டுமே எப்பிக்காச்சு. இதுல எது சொல்றது இல்லையே. வில்லன்றனால ரகுவரன் சார் தான். ஓகே. ரகுவரனா சத்யராஜா? சத்யராஜா மிஸ்டர் பாரத்ல பயங்கரமா இருக்கும். சத்யராஜா ரஜினிகாந்தா? ரஜினி தலைவருக்குள்ள அவர் தான். அது அது வந்து தனியா இருக்கும். வில்லன்னா அது வில்லன் வேற மாதிரி பண்ணிடுவாரு. ஓகே, நான் பிளாக் ஷீப் ஸ்டார்ஸோட நேம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அவங்கள பத்தி டக்கு டக்குன்னு ஒரு வந்து சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதிர்ச்சி அண்ணன், அதிர்ச்சி அருண், எங்களோட காமெடி சரவெடி. காமெடி சரவெடி. அர்ஷத் கான், காமெடி அணுகுண்டு. சேஜு, இந்த சார்மிங் ஸ்வீட் பாய் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த கேட்டகரியில் இருக்க ஒரு அழகான ஒரு பர்ஃபார்மர். பிக் பாஸ் சபரி. இப்போ எப்படி சொல்றது, சுயநலம் இல்லாமல் புதலமாக வாழும் ஒரு மனிதர். ஓகேண்ணா. பிக் பாஸ்ல பாக்குறீங்களா? பாக்குறேன். அதனால சொல்லல, பொதுவாகவே அவருக்கு அவர் சோசியல் இதுல அவ்வளோ அதான் சொல்றது, ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ டவுன் டு இருக்குல்ல, எவ்வளோ வந்து ஒருத்தவங்க பாராட்டினாலும் அவங்களுக்கு ஏத்துப்பாங்க, தலைக்கணை ஏறாம இருக்கலாம். அந்த மாதிரி தான் சபரி அண்ணன். அவர் அவ்வளோ செட்டில்டா இருப்பாரு, யாருக்கு இருந்தாலும் பயங்கரமா பேசுவாரு. இப்போ ரொம்ப சைலண்டா இருக்காரு, ஆனா பயங்கரமா ரொம்ப எப்படி சொல்றது, கரெக்டா அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ போயிட்டு இருக்க பிக் பாஸ் படி அப்படிதானே எப்பவுமே சைலண்டா தான் இருப்பாரா? இல்ல அவர் வைப் தான். அதான் மேபி அந்த பிக் பாஸ் வீடு எப்படி யாரை மாத்துன்னு தெரியாது. ஸோ அந்த எனக்கு அதான் சொல்லல, எனக்கு பிக் பாஸ் வீடு 100 நாள்ல நம்மளோட கேரக்டரே மாற்றக்கூடும். அதனால அதை வச்சு அவங்களை ஜட்ஜ் பண்ண விரும்பல. நாங்க எங்க கூட 5 வருஷம் 6 வருஷம் பழகிருக்காரு. அவரு தான் சபரி அண்ணன். அந்த 100 நாள் இருக்கிற சபரி அண்ணன் அது கேமுக்காக என்ன மாறலாம், மாற்றப்படலாம். ஓகே, நீங்க ஏதாச்சும் வாய்ப்பு இருக்காண்ணா பிக் பாஸ்? அவங்க வேண்டாம் அது. சரி, ஓகேண்ணா. என்பி எங்க பிளாக் ஷிப்போட ஹீரோ. ஓகே. ராம்நிஷாந்த் அண்ணன் இன்னொரு ஹீரோ. சித்து அண்ணன் மாஸ் ஹீரோ. சித்து அண்ணனை பத்தி பேசும்போது டயங்கிராம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை பத்தி ஏதாச்சும் அப்டேட் இருக்கு உங்ககிட்ட? டயங்கிராம் படம் ஆரம்பிக்க போது, அவ்வளவுதான் அப்டேட். ஒரு ஜாலியான படம். ஸோ நீங்க ஏதாச்சும் வாய்ப்பு இதில் தெரியல தெரியல பேபி. சரி, ஓகேண்ணே. நம்ம உங்களுக்கு புதுசு ஒன்றும் இல்லை, கெஸ் த மூவி தான். நான் ஒரு கதை சொல்றேன், அவர் கேரக்டர் சிவில் பண்றேன், நீங்க கண்டுபிடிங்க. உங்களுக்கு புதுசு இல்லை இது. ஃபேமிலி எதுவும் இல்லாத ஒரு ஹீரோ, ஃபேமிலின்னு எதுவும் இல்லாத ஒரு ஹீரோ. அவருக்குன்னு சொந்தமா நண்பனுக்காக தன்னோட உயிரை கொடுக்குற வரைக்கும் போற ஒரு ஹீரோ. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஹீரோ. செய்யாத தப்புக்காக மாட்டிக்கிற ஹீரோயின். ஹீரோ நண்பனை கொல்லணும்னு நினைக்கிற வில்லி. ஐயோ, ஹீரோவை வெறுக்கிற காமெடியன். பயங்கரமா இருக்கே. இதானே அந்த 5 கேரக்டர்ஸ். 5 கேரக்டர்ஸ். ஆமா, ஹிண்ட் கொடுத்துறேன். இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. ஹாரர் த்ரில்லர் மூவி. எனக்கு சும்மாவே பதட்டப்படுவேன். இந்த மாதிரி காமெடியும் சேர்த்துக்கலாம். காமெடி கண்டிப்பா காமெடியும் சேர்த்துக்கலாம். சரி, இப்போ வந்த படமா பழைய படமா? கொஞ்சம் பழசு தான், ரொம்பலாம் பழசு இல்லை. ஆஃப்டர் 2000 தான். ஆஃப்டர் 2000. சூப்பர், மாட்டி விடுறீங்க. இது பேய் படம், ஆனா பேய் படம் இல்லை. இது என்ன ஈஸியாக கண்டுபிடிச்சு? ஆனா எனக்கு அவமானப்படுத்த போறாங்க. எல்லாரும் பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரொம்ப நாளா தியேட்டர்ல ஓடணும் ஒரு படம். சந்திரமுகி. அதானே, சந்திரமுகி தானே. ஓகே, இப்போ ரஜினி டைலாக்ஸ் சுச்சுவேஷன் சொல்றேன், அதுக்கு உங்களோட டைலாக் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சோகம். சோகத்துக்கு என்ன டைலாக் சொல்லுவீங்க? ரஜினி டைலாக். சோகமா இருக்கும்போது போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. சூப்பர்ண்ணே. பெருமையா ஃபீல் பண்ணீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த ப்ரௌடான மூமெண்ட். ப்ரௌடான மூமெண்ட்டு ஆண்டவன் சொல்றான், அருணாச்சல செய்யறான்ற மாதிரி தான் அவர் சொன்னதுனால செஞ்சது. அந்த அந்த இது ப்ரௌட். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா டிப்ரெஷனா இருக்கும் போது இது வேணா சொல்லலாம். இந்த பாட்டு அடிக்கடி கேட்பேன். உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, ஆனா நான் உண்மையில மெழுகுவர்த்தி. கோவமா இருக்கும்போது அசோக் இந்த நாள் உன் கேலண்டர் குறிச்சு வச்சுக்கோ. அது மாதிரி கோவமா இருக்கும்போது யாருக்கு நினைச்சு போட்டி போட்டுனா அந்த கோவத்துல சேலஞ்ச் பண்ற விஷயமா இந்த டைலாக் ஞாபகம் வரும். ரொமான்டிக் மோட். ரொமான்டிக் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது அது மகிழ்ச்சி. ஓகேண்ணா. அடுத்து வாட் இஃப் கொஸ்டின்ஸ்னு இருக்கு. அதாவது நீங்க இந்த சுச்சுவேஷன்ல இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க ஒரு வில்லன், உங்களுக்கு ஹீரோவா யாரை வந்து போட சொல்லுவீங்க? இப்போ மணிகண்டன் ப்ரோ வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பீட் பண்ணவே முடியாது. மேபி அவர் ஹீரோவாக என்ன பண்ணும்போது நம்ம வில்லனா பண்ணோன்னா ஒரு முறையா நல்லா இருக்குமோன்னு தோணுது. இப்போ நிறைய மீம் டெம்ப்ளேட் பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு மீம் டெம்ப்ளேட் நீங்களா இருக்கணும்னா அது என்ன, எந்த டெம்ப்ளேட்டாக சொல்லுவீங்க? இப்போ நானே மீன் டெம்ப்ளேட்டில் போயிட்டு so டிடெக்டிவ் கேரக்டர் மீன் டெம்ப்ளேட்டாக இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்கும். ஒரு நாள் மட்டும் விக்னேஷ்காந்த் அவர்களா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ, இருக்க மாட்டேன். ஏன்னா அவரை பற்றி எனக்கு தெரியும். அவருக்குள்ள அவ்வளோ ஓடிட்டு இருக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள வந்து இவ்வளோ வேலை ஓடுமா? ஏன்னா நீங்கள் வந்து இங்கே ஒரு வேலை முடிச்சுட்டு இன்னொரு வேலை வரும், இன்னொரு வேலை முடிச்சுட்டு ஃபோனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவரை மட்டும் இருக்கவே மாட்டேன் நான். சரி, ஒரு நாள் ரஜினி சாரோட பிஏவா இருக்க வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு இருக்கலாம்.
என்ன பண்ணுவீங்க அந்த ஒரு நாள்? ஒண்ணுமே பண்ண மாட்டேன் சார், எவ்வளவு வேலை திட்டுக்கு ஒரு நாள் தான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்க, ரசிச்சுட்டே இருக்கு, அவ்வளவுதான். ஒரு நாள் சித்து அண்ணாவா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஃபன் பண்றோம், திரும்ப ஸ்டார்ட் பண்ணி. நான் நிறைய ட்ரிப் எல்லாம் போயிருந்தீங்களா? அப்போ இங்க இருக்கிறப்போவும் பிளாக் ஷிப் இருக்கிறப்பவுமே நிறைய ட்ரிப்ஸ் அந்த மாதிரி ஃபன் பண்றோம்லாம் போயிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இப்போ டீம்லாம்? ஸோ ஃபன் பண்றோம் அந்த விளாக் இதெல்லாம் இப்போதைக்கு வந்து எல்லாமே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் புதுசா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த கட்டத்துக்கு போறதுனால இப்போ எல்லாமே படம் எல்லாமே அப்படி போயிருக்கனால எல்லாமே அடுத்த கட்டத்துக்கான மூவில இருக்கு. ஸோ அதனால எதுவுமே ஹோல்ட் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம பண்ணணும், அடுத்தது புதுசாக இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக யோசனை இல்லை. இப்போ இருந்த செட் எல்லாமே அடுத்து படத்துக்கு போயாச்சு. ஆமா, இப்போ புதுசா ஒரு செட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து ஜென்ரேஷன் 1 ஜென்ரேஷன் 2 போயிட்டே இருக்கு, பார்ட் 1 பார்ட் 1. சரி, ஓகேண்ணா. ஸோ அடுத்து வந்து ஒரு 5 ஹீரோஸ் பேர் சொல்றேன். ஸோ அவங்கள வாய்ப்பு கிடைச்சா நடிக்க, ஸோ என்ன ரோல் சூஸ் பண்ணுவீங்க? அவங்க கூட நடிக்கிறதுல என்ன ரோல் நீங்க சூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன். அவர் கூட நடிச்சுன்னா அவர் ஃப்ரெண்டு சூரிய மாதிரி, அவ்வளவுதான். விஜய், தளபதி விஜய். தம்பி சூப்பர்ண்ண. அஜித் குமார் தலையோட எப்படி இந்த பகத் மாதிரி அவங்க கூட இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ். ஓகே. கமல்ஹாசன். ஐயோ, அவர் கூட நின்னாலே போதும். ரஜினிகாந்த். எனக்கு உண்மையாக சொல்லுவா, தலைவர் கூட நடிக்கிறது பயம். ஏன்னா எனக்கு என்னன்னா தலைவர் அவ்வளோ ஒருத்தர் நடிக்கிறத பார்த்து பேன் பார்த்துட்டு நின்றுட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆள் தான் நான். ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க. அவன் ஃப்ரீஸ் ஆயிடுவேன். அதனாலேயே வந்து நம்ம யாராச்சும் கேட்டாங்கன்னா ஹாசதான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அந்த ஒரு பயம், தலைவரை பார்த்து போய் பேன் நின்றுட்டே இருந்திருப்போம் அவனு. ஆனா எனக்கு கிடைச்சதுன்னா காலாபுரத்துல மணிகண்டன் சார் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி கேரக்டர் பையன் ரோல் கிடைச்சதுன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அவரை தான் வந்து என்னோட சினிமா காட் ஃபாதரா பாக்குறேன். ஸோ அதனால காலாபுரத்துல மணிகண்டன் சார் ரோல் மாதிரி கிடைச்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர்ண்ணா. நீங்க வந்து இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் ஜேர்னி சொல்லியிருந்தீங்களா? 2013 உள்ள வந்தீங்கன்னு சொன்னீங்க. ஸோ இடையில நீங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் மீட் பண்ணியிருப்பீங்க. இருக்குதே ரொம்ப மோசமான ஸ்ட்ரகிள் எதை சொல்லுவீங்க? நடுவில் வந்து அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ரொம்ப இருக்கும்ல. நான் அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. வாய்ப்பும் தேடணும், வீட்டையும் பார்த்துக்கணும். இது வந்து எல்லாருக்குமே நடந்திருக்கும். எனக்கு ஆமாம், இது எனக்கு மட்டும்தான் இல்லை, இது ஒவ்வொருத்தவங்களும் அச்சீவ் பண்ண எல்லாருக்குமே இந்த விஷயம் நடந்திருக்கும். ஏதோ ஒரு சம்பவம் இருந்துச்சு. அதுலேருந்து ஆனால் ஒன்று மட்டும் கான்ஸ்டன்டாக வச்சுருந்தேன். நடுவில் வந்து ஒரு தடவை நான் காலேஜ் முடிச்சோன்னு ஒரு ஐடியில் ஒரு ஐடின்னு சொல்ல முடியாத ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் அதில் வந்து வேலைக்கு போயிருந்தேன். எனக்கு அது ப்ரெஷராகவே இருந்துச்சு, ஏன்னே தெரியல. என்னடா வேலை சம்பளம் மாதமாக சம்பளம் வந்துடும், ஒரு 6 மாதம் தான் என்ன ஒர்க் பண்ண நினைக்கிறேன். அது ப்ரெஷராகவே இருந்துச்சு. அதை விட்டு வெளில வந்தோடனே ப்ரெஷர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சினிமா லைட்மேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அப்போலாம் எனக்கு ப்ரெஷரே தெரியல. எனக்கு வந்து லிட்டலாக வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் இந்த லைட் மேனாக போகும்போதெல்லாம் என்னை மதிக்க மாட்டாங்க நம்மள யாருமே. ஆனால் அது ஜாலியாக தான் இருந்துச்சு. ஏன்னா பிடிச்சி பண்ண ஒரு விஷயம். பிடிச்சி பண்ண விஷயம். அப்போ தான் முடிவு பண்ணேன், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி சினிமாவுக்குள்ளே டீ தூக்குற வேலை கிடைச்சாலும் டீ தூக்குற வேலையை பாருக்கும், ஆனால் சினிமா விட்டு வெளில போகக்கூடாது. அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். அது இன்னி வரையும் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு வீடியோ டைரக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டிஸ்கஷன் ஆகும், அங்கே கிடைக்கிற காசு இப்படி தான் வச்சு நான் ஃபுல்லாக சர்வீல் பண்ணிட்டே இருந்தேன். மேக்ஸிமம் பிளாக் ஷீப் இருக்கிற எல்லாருமே ஆல்ரவுண்டர் தான். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் பிளாக் ஷீப் வந்துட்டு பிறகு அங்கேருந்து எவ்வளோ எனக்கு அதான் சொல்லலை, பிளாக் ஷீப் வந்து இத்தனை வருஷம் 2019 2019 2025 வரையும் சஸ்டைன் பண்ணதுக்கு காரணம் மிகப்பெரிய விஷயம் பிளாக் ஷீப் தான். ஓகேண்ணா. தான் இந்த ஸ்ட்ரகிள்ஸில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது யாருன்னு? வீட்டில் பேரண்ட்ஸ் தான். வந்து எங்கள் அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அவர் ஆக்சுவலி நான் காலேஜ் முடிக்கிறப்ப அவர் பேரலைஸ் வந்துருச்சு. ஸோ அவர் வந்து நடக்க முடியாமல் படுத்த படிக்காத இருந்தார். அவருக்கு இது பண்ணிட்டு ஒரு தடவை வந்து சன் டிவியில் வந்து காமெடி ஷோக்கு வாய்ப்பு கிடைக்குதுப்பா, நான் போயிட்டு வந்துட்டோம்னு. அவரால் நடக்க முடியாது, அவரால் எங்கே இண்டிவிஜுவலாக வெளில போக முடியாது, நான் தான் அவரை பார்த்துக்கிறேன். அம்மாவால் வெளில ஹாஸ்பிட்டலுங்க, நீ போயிட்டு வாடா நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிற வார்த்தை ஒன்று இருக்குல்ல, அது அவ்வளோ பெரிய வார்த்தை. ஏன்னா அந்த வார்த்தைகள்லாம் இல்லாமல் ஓடி இருக்க முடியாது. அதுமாதிரி அம்மா சின்ன வயசுலேருந்து வந்து நம்மளை வந்து ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு ஆள். நான் டான்ஸ் ஆட போனேன்னா எனக்கு விதவிதமாக ட்ரெஸ் போட்டு விடுறதா இருக்கட்டும், அவங்க அந்த கையாலே ஜிம்மிக்லாம் பண்ணி கொடுப்பாங்க, அந்த ட்ரெஸ்லாம் அந்த காஸ்டியூம். அப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்லேயே உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆமாம், அதுன்னு. அதுக்கப்புறம் இப்போ முக்கியமாக ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒய்ஃப். ஸோ அதனால இது ஆரம்ப கட்டத்துக்கு ஒருத்தவங்க இருந்தாலும், பேஸ்மெண்ட்டுக்கு ஒருத்தர் இருந்தாலும், மேலே தளம் போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, அது ஒய்ஃப். ஏன்னா அவங்க வந்து இல்லை நீங்கள் சம்பாதிக்க மாட்டேற, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க கொஞ்சம் வெல் செட்டில் ஃபேமிலி தாங்க. அவங்க பெருசாக அவங்க இன்னும் பெருசாக இது பண்ணலை, பட் இருந்தாலும் அவங்க ஸ்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த சப்போர்ட் தான் இப்போ வரையும் ஓட வைக்குது. வி ஸ்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? வி ஸ்டார் வினோத் வி ஸ்டார்னா இந்த வாங்கி அந்த பட்டமா என்ன அர்த்தம்? அது
வி ஸ்டார் அப்படின்னு நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் சேரும்போது எல்லா காலேஜிலும் கேங் ஒன்று ஃபார்ம் ஆகும்ல. அப்போ ஒரு கேங்க்கு பேர் வைக்க ஆரம்பிச்சோம். சில பேர் ஹார்ட் பிரேக்கர்ஸ், ஸ்டீல் ராட் அப்படி சொல்லி ஒரு கேங்கு எங்கள் காலேஜில் பேர் வச்சுருக்கும்போது நம்ம கேங்கு என்னடா பேர் வைக்கலாம்ன்றது நாங்கள் எங்கள் ரூம்மேட்ஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது 5 ஸ்டார் இது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இன்ஷியல் வச்சு வைக்கலாம். டக்குன்னு கன்ஃபியூஷன் இல்லை ஏதோ புதுசாக வேணும்டா ஸ்டார்னு ஒன்று வேணும், ஆனால் வேறு ஏதாவது வச்சோம்னா டக்குன்னு பார்த்தோன்னா என் பேர் வினோத், என் ஃப்ரெண்டு பேர் வெங்கடகிருஷ்ணன், இன்னொருத்தர் பேர் வெற்றி, இன்னொருத்தர் பேர் அப்படியே அவன் இன்ஷியல் வி. ஸோ 4 பேருக்கு வி வந்து காமனாக இருந்துச்சு. சரி 5 ஸ்டார் குரூப்ல வி ஸ்டார்னு வச்சிருவோம், நம்ம வி ஸ்டார் குரூப் சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். ஸோ வி ஸ்டார்ன்றது எங்கள் கேங்கோட நேம். ஸோ எல்லாரோட ஃபேஸ்புக் ஐடியும் வி ஸ்டார் வெற்றி, வி ஸ்டார் வெங்கடகிருஷ்ணன், வி ஸ்டார் வினோத் தான் இருக்கும். ஸோ இது அப்படியே வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி ஆயிடுச்சு. ஆமாம் ஆக்சுவலி வந்து வி ஸ்டார்னு சொல்லி கூப்பிட்டு அது பழகி ஸோ வி ஸ்டார் வினோத்ன்றது பேர் அப்படி மாதிரிச்சு. நான் வாங்கின பட்டை கட்டலாம் கிடையாது, பட் எங்கள் கேங்கோட நேம். இப்போ இந்த ஆண்பாவம் பொல்லாதது உங்களோட இன்னிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போதான் ஆரம்பிக்கலாமா? ஆமா இதுதான் முதல் படி. ஆமா இது வந்து அடையாளமே தவிர ஜெயிச்சுட்டோமாரா அந்த இது கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் தான் ஜெயிக்கணும், அதுக்கான ஒரு டோக்கன் கிடைச்சிருக்கு, அதுக்கான வெஸ்டிங் கார்டு கிடைச்சிருக்கு. இதை வச்சுட்டு நிறைய பேர் வாய்ப்பும் கேட்கணும், நம்ம ஓடணும். கண்டிப்பா நான் சீக்கிரம் நிறைய படங்கள் பண்ணுவீங்க. அடுத்தடுத்த படங்களுக்கு நாங்களும் உங்களை இன்டர்வியூ கூப்பிட்டு பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு. தேங்க்யூண்ணா, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பா நம்ம மக்கள் இப்போவும் உங்களை ரசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கடைசி ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா நம்ம அப்படியே என் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா 4 படத்தோட வெற்றி ஆனது காரணம் நீங்க தான். ஸோ அவ்வளோ தேட்டர் ரெஸ்பான்ஸ், பெரிய ப்ரொமோஷன் பண்ணலனாலும் நீங்க அதை ப்ரொமோட் பண்ணி அவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ பெரிய வெற்றிகரமாக ஆகினது காரணம் நீங்க தான். ஸோ என்னையும் அதை ரெகனைஸ் பண்ணி என்னோட போர்ஷனுக்கும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு, ஒரு தேட்டர் விஷயத்து வரும்போது அவ்வளோ சவுண்ட் கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ நீங்கள் இன்னும் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தை போய் பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.